ஹே கைஸ், வணக்கம், வந்தனம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியூஸ் ஆஃப் குரு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ தட் இஸ் பவள மல்லி. ஸோ சாய் அபியங்கர் அப்படின்றவரோட சாங் தான் நேற்று வந்து மிட் நைட்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு தான் அதோட வீடியோ சாங்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பேங்கர் செம்மையா இருக்கு. ஆல்ரெடி இதெல்லாம் செம்ம வைப்பு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் போட்டு சும்மா தூள் கிளப்பிட்டு இருக்கு. ஸோ பர்சனலா செம்ம சூப்பரா இருக்கு. மனசுக்குள்ள வைப்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ ரீல்ஸ்ல பார்த்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் சாங்கா வந்து ஃபுல்லாக கேட்க போகிறோம். ஸோ வாங்க கேட்கலாம். லிரிக்ஸ் விவேக் அண்ணா, ஃபீமேல் வோக்கல் ஸ்ருதிகாசு காய்ஸ். சாய் அபியங்கர் புதுசாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. திங்க் இண்டி தான் இது வந்து இது பண்ணுறாங்க ரிலீஸ் அந்த மியூசிக்கல் ரைட்ஸ். சாய் அபியங்கருக்கும் அந்த நாதஸ்வரத்துக்கு ஒரு பெரிய இது இருக்கு. கிட்டத்தட்ட ஏஆர் ரஹ்மான் ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டைல ஸ்டார்டிங்கில் கொடுத்ததை வந்து இப்போ இவர் வந்து கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ சாய் அபியங்கரும் அந்த நாதஸும் பக்கா மேட்ச் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வர சாங்கில் தான் அந்த ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் லயாடு லோகர். நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தேன், எல்லாரும் அந்த பாட்டோட அந்த ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ சாய் அபியங்கர் புது ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுவே ஒரு படம் மாதிரி தானே இருக்கு. இந்த லைன் தாங்க சூப்பரா இருக்கு. சித்தப்பு சிட்டுக்கு வராளே. சித்தப்புன்னு நம்மளுக்கெல்லாம் யாரு ஞாபகம் வராங்க? பார்த்திபன் சித்தப்பு. செம்ம இது நல்லா இருக்குல்ல. சித்தப்பு சிட்டுக்கு வராளே. இங்க இருந்துதான் தூண் கலப்போம் டான்ஸ். இன்னும் டான்ஸ் சாங்கே வரல, சும்மா வெறும் லிரிக்ஸ் மட்டும் தான். அவ டான்ஸ் எப்படி இருக்கும், விஷுவல்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். தட் செம்மையா இருக்கும். அதுக்கு ஒரு வீடியோ போட்டல அந்த விஷுவல்ஸ்க்காக. இப்போ எவ்வளோ அந்த மியூசிக் என்ஜாய் பண்ணுறோம் கைஸ். நாதஸ்வரம் பேங்கர். லைட்டாக காடு மூடோட வாசனை வருது. செல்லங்கள்ல ரகங்கள்ல வாங்கடா. ஆனா செம்மையா இருக்கு பாட்டு. அதாவது சில பாட்டெல்லாம் எடுத்துன்னு டக்குன்னு புரியணும்ல. ஆனால் இந்த மாதிரி சாய் அபியங்கர் புரியாது. ஆனால் கேட்க சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாருமே வைப் பண்ணுறாங்க. இந்த ட்ரம்மு இவர் மியூசிக் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேர்த்துருப்பாங்க. முக்கியமாக ட்ரம்பட்டு, நாதஸ்வரம், ட்ரம்ஸ் இது எல்லாமே கலந்துருக்கும். கடைசியில் இந்த முடிகிறப்ப அந்த எக்கோ பேஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். ஆக்சுவலா சாங் செம்ம சூப்பரா இருக்கு. 10க்கு 10 ஸ்டார் மேலே கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு. அந்த கேட்குறப்ப எவ்வளோ நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அப்படியே இந்த
சாரி வாயில் வர மாட்டேங்குது, லிரிக்ஸ் தான். அந்த லிரிக்ஸ் சாங்ஸ் கேட்கவே சூப்பராக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக நேற்று நைட்டு சம்திங் நேற்றே வந்துருச்சு போல், நம்ம இப்போ தான் கேட்குறோம். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த ரீல்ஸ்லலாம் போட்டு மற்ற சாங்ஸோட அந்த விஷுவல்ஸ் எடுத்து இதில் போட்டு பசங்க தூள் கிளப்பிட்டுருக்காங்க இன்ஸ்டாகிராமில். இந்த பாட்டும் சூப்பராக இருக்குது. அந்த ஒவ்வொரு லைனும் நம்ம சில நேரம் கேட்குறப்ப இன்னும் புரியலேன்னு இருக்கும். அப்புறமா அதை எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக கட் பண்ணி போடுறப்போ ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும் விவேக் நான் சூப்பராக எழுதுவார். ஸோ அதுக்கு பின்னாடி செம்ம மீனிங்லாம் இருக்கும். இனிமேல் தான் அதெல்லாம் தெரியும், ஒன்று வரட்டும். ஸோ இன்னைக்கு சாயந்தரம் தான் அதோட வீடியோ சாங் கிட்டத்தட்ட ஒரு 5 o'clock வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க வீடியோ சாங். இப்போதைக்கு நம்ம வெறும் ஆடியோ சாங் மட்டும் தான் கேட்டிருப்போம். ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. சாய் அபியங்கர் வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு ஹாரிஸ் அண்ட் ஏ ரஹ்மானோட ஸ்டார்டிங் ஸ்டேஜோட அந்த இது இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு இசையை வந்து தட் சாய் இஸ் மேக்கிங் தட் பேங்கர் நவ். ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. இன்னும் நிறைய சூப்பரான விஷயம்லாம் பண்ணட்டும். ஸோ இவரெல்லாம் வந்தால் தான் இன்னும் நிறையா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. ஸோ இவர் வளர்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா இப்போ ஒரு சின்ன பையன் கிடையாது, இப்போ ஆவரேஜாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பையன் தான் ஆக்சுவலாக ஒரு 21 கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏஜ். ஸோ இந்த மாதிரி பசங்க வெளில வந்தாங்கன்னா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இப்போ நான் வந்ததுக்கப்புறம், இப்போ தமிழான ஆதி நான் வந்ததுக்கப்புறம் நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சாங்களா. அசல் கோளாறு, பால் டபான், அதே மாதிரி இசை தட் சாய் நான் வெளில வந்துட்டோம், சாய் ப்ரோ வந்து வெளில வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும், வெளில வருவாங்க. ஸோ சூப்பராக பண்ணுவாங்க. சாயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து நல்லா வளரணும், நல்லா பண்ணுங்க, உங்களோட துறையில் நீங்கள் சூப்பராக கலக்குங்க. ஸோ பாட்டு செம்ம பேங்கராக இருந்துச்சு, நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.